கிட் 1ல வந்து ஒரு குடும்பம் வந்து அமெரிக்காலேருந்து கிளம்பி சைனா வருமோ, அந்த மாரி இந்த படத்தில ஒரு குடும்பம் வந்து ஒரு அம்மாவும் பையனும் கிளம்பி சைனாலேருந்து அமெரிக்கா போறாங்க. அப்படி அந்த அம்மாவும் பையனும் சைனாலேருந்து கிளம்பி அமெரிக்கா போனதுக்கப்புறம், அங்க வந்து அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாம தான் போனான். போயி காலேஜ் சேர்ந்து படிக்கிறப்ப வந்து அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு பழக்கமாகுது. 2 பேரும் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன் இருக்கு. அதுக்காக வந்து அவர் வந்து ஒரு பழைய பெரிய பாக்ஸரா இருந்திருக்காரு அந்த காலத்தில. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பிஸ்ஸா ஷாப் வந்து ரன் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி அவருக்கு ஒரு பிரச்சனையில வந்து இந்த பையன் வந்து நல்லா ஃபைட் பண்றத அவரு பார்க்குறாரு. பார்த்துட்டு, "நீ வந்து எனக்கு இந்த குங்ஃபூவ சொல்லிக் குடு. எனக்கு ஆல்ரெடி பாக்ஸிங் ஓரளவுக்கு தெரியும். நான் 2யும் வச்சு மறுபடியும் ஃபைட் பண்ணி என்னோட கடன்லாம் நான் அடைச்சிடுறேன்." அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட கேட்குறாரு. இந்த பையனும் சொல்லி தரான். சொல்லி தந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து போய் சண்டை போட போறாரு. அடிச்சு மட்டையாக்கிர்றாய்ங்க. பெட்டுக்கு போயிடுறாரு ஆல்மோஸ்ட்டு. ஸோ வந்து இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் வந்து, நம்மனால தான் இவருக்கு இப்படி ஆச்சு. அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உடைஞ்சிடுறான். அந்த இடத்துல தான் நம்ம தலைவர் என்ட்ரி குடுக்குறாரு. அ யாருன்னா, தலைவர் ஜாக்கி சானு. இவர் யாரு அப்படின்னா, இந்த பையன் வந்து ஆல்ரெடி குங்ஃபூ கத்துருப்பான். யாருகிட்டனா, ஜாக்கி சான் கிட்ட. அவரு கராத்தே கிட் 1 முடிச்சதுக்கப்புறம் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி, அதே மாரி எல்லாரையும் ஜாக்கெட்ட எடு, போடு, திருப்பி ஜாக்கெட் எடு, மறுபடியும் போடு அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. அந்த அகாடமியில இவர் வந்து ஒரு பெரிய பயிற்சி பெற்ற மாணவனா இருக்காரு. இந்த நேரத்தில கண்டிப்பா என் ஸ்டூடண்ட்டுக்கு நான் தேவை அப்படின்னு சொல்லி, அவரு சைனாலேருந்து கிளம்பி இங்க வந்துடுறாரு. வந்து இப்ப வந்து இவரு வந்து சைனா சண்டை தானே அவருக்கு தெரியும். குங்ஃபூ தானே தெரியும். அமெரிக்கால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இதுக்கும் பழக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சானோட ஒரு குரு. அவரோட ஒரு பையன் வந்து அமெரிக்கால இருப்பாரு. அவரோட உதவியோட 2 பேரும் சேர்ந்து அந்த பையனுக்கு ஃபைட் கத்துக் குடுப்பாங்க. அப்புறம் அந்த பையன் போயி அந்த வில்லன வழக்கம் போல அடிச்சு ஜெயிச்சுருவான். அதே டிராகன் மூவ். அதில ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த பாம்பு சண்டை, அந்த கராத்தே கிட்ல வரும்ல. அதே மாரி இதுலயும் ஒண்ணு இருக்கும். அதில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இதில வந்து என்ன கதை இருக்கு அப்படின்னு தெரியல. அதே கராத்தே கிட்ல அதே கதை தான் இதுலயும் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த படத்தில வந்து நமக்கு வந்து எமோஷன் நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சின்ன பையன் அடி வாங்குறத பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்கும். அந்த சின்ன பையன் திருப்பி அவங்கெல்லாம் அடிக்க மாட்டானா அப்படின்ற மாரி இருக்கும். வில் ஸ்மித்தோட பையன். ஆனா அந்த எமோஷன் வந்து இந்த படத்தில வந்து சுத்தமா கனெக்டே ஆகல. அ அதே கதைய போட்டு அரைச்சமாவே அரைச்சுப்புட்டாய்ங்க. நமக்கு பார்த்தோனே என்னடா இது அப்படின்னு ஆயிப்போச்சு. ஏதாவது புதுசா கதையில ஏதாவது பண்ணியிருந்தா கூட, எனக்கு ஆனா ஒரு விஷயம் ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் வந்து அத மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் சீன்ஸ் அவங்க அந்த பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் இருக்க லவ் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அந்த பீஸா ஷாப்ல இருக்க சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஜாக்கி சான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இடையில மட்டும் கொஞ்சம் தோய்வு ஏற்படுது. மித்தபடி இந்த படத்தில வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க ஆல்ரெடி கராத்தே கிட் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நான் கராத்தே கிட் பார்க்கல. நீங்க வந்து இந்த படத்த பார்த்துட்டு அப்புறம் போய் கராத்தே கிட்ட பாருங்க.